வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவு சார்ந்த தலைவர் அவர்களே, சிந்திக்கும் ஆற்றல் மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அறிவின் முழுமை என்ற பொருள் பற்றி இப்பொழுது சிந்திக்க தொடங்குகிறோம். இது இரண்டாவது சிந்தனையாக. இயற்கை என்பது இரண்டு ஆற்றல்களை, தன்மைகளை பெற்றது என்பதை நினைவு கூர்ப்போம். ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், வேகம், விவேகம். வேகம் என்பதுதான் அலையினுடைய இயக்கம். அந்த அலை என்ற இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவது, உணர்ந்து கொள்வது நிலை, அதுதான் விவேகம். வேகம், விவேகம் என்று இரண்டாக பகுத்தார்கள். ஆதி என்ற வெளியினிலே அந்த சுத்த வெளி என்று இப்பொழுது நாம் நினைக்கிறோமே, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் ஆதி. அதற்கு இரண்டு தன்மைகள், உள்ளடங்கிய தன்மைகள் உள்ளன. ஒன்று வேகம், விரைவு. இன்னொன்று விவேகம், ஒழுங்காற்றம். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இது எவ்வாறு இந்த பரிணாமத்தில் வேகம் என்பது எப்படி சிறந்து வருகின்றது, விவேகம் அதோடு எவ்வாறு வளர்ச்சி அடைந்து தன்மைகளை பெறுகின்றது என்பதை இப்பொழுது கவனிக்க போறோம். முதல்ல எல்லையற்ற இருப்பு நிலையாக உள்ள அந்த சுத்த வெளியில தன்னாற்றல், அடங்கியுள்ள தன்னாற்றல் வேகமாக எழுச்சி பெறும் ஒரு இயக்கமே சுழல் அலையாக உள்ள விண். இந்த விண் என்ற தோற்றம் வந்தவுடனே ஆதியிலே முற்றறிவாக, அறிவு முழுமையாக துண்டுபடாம இருந்தது. இப்பொழுது துண்டுபட்டு அந்த பின்ன நிலையில ஒரு சிறிய இயக்கத்தில இடம் கொண்ட போது பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. பேட்டர்ன் என்பது உருவத்தை சார்ந்தது, வடிவத்தை சார்ந்தது. பிரிசிஷன் என்பது அந்த இயக்கம் இயங்க இயங்க அதிலே இருந்து அலைகளை வீசவும் மற்ற அலைகளை தாங்கிக் கொள்ளவும் அப்படி ஏற்பட்ட நிகழ்ச்சிகள்ல எத்தகைய தன்மைகளை அதை அடைந்து வருகின்றதோ, ரெசிஸ்டன்ஸ் பவர், கேரக்டரிஸ்டிக், இவைகளெல்லாம் பிரிசிஷன் என்று சொல்லும். அதன் பிறகு இயக்க ஒழுங்கு. கண்டினியூட்டி ஆஃப் எனி ஆக்ஷன் இஸ் த டைம். அப்படி இயங்கும் போது அந்த பொருள் மாற்றம், அந்த இயக்கத்திலே ஒரு சீர்மை எந்த இயக்கத்தில் இருந்தாலும் நாம் பார்க்கலாம். உதாரணமாக நுண்ணிய பரமாணு என்று எடுத்துக்கொண்டால் இந்த அளவுதான் அதற்கு வால்யூம், ஒரு பருமன் இருக்கிறது என்று உண்டு. அதற்கு மேலாக வால்யூம் அமைய முடியாது. அப்பொழுது அந்த பருமன் என்னவென்றால் இருந்த நிலை கொண்ட விரைவு, எழுச்சி. அந்த விரைவு இருப்பு நிலையிலே எந்த எல்லையை எடுத்துக்கொண்டதோ அசைவதற்கு அந்த எல்லைக்குத்தான் பருமன் என்று பெயர். எவ்வளவு இடத்திலே அது இயங்குகிறதோ அதற்கு வால்யூம், பருமன் என்று சொல்லுகிறோம். அப்போ விரைவு என்பது இயங்குவதற்கு ஒரு எல்லை எடுத்துக்கொண்ட போது அதை பருமன் என்றால், விரைவு வேறு பருமன் வேறு இருக்க முடியுமா?
விரைவே பருமன். அதன் பிறகு எந்த இயக்கமும் கருத்துக்கு அந்த இயக்க தொடர், இயக்க நீளம், அந்த கருத்து தான் டைம் என்று சொல்றது. Continuity of any action is the time for the concept of mind. எந்த இயக்கமானாலும் அது தொடர்ந்து இயங்கிய நீளம், அதுதான் டைம் என்று சொல்லுவோம். இப்ப நாம் எந்த பொருளை பற்றி, எந்த இயக்கத்தை பற்றி டைம் என்று எடுத்துக்கொண்டால் மணி கணக்காக அல்லது நிமிஷ கணக்காக, ஆண்டு கணக்காக எடுக்கிறோம். இவையெல்லாம் நாம் வாழும் உலகத்துல இந்த உலகம் ஒரு சுற்று சுற்றினால் அந்த சுற்று ஒரு நாள் என்று கணக்கிட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி, அதை சிதைத்து பகுத்து 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 அதை கொண்டுதான் நாம் இப்பொழுது மற்ற இயக்கத்தை ஒப்பிட்டு இது ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம், 1 மணி 2 மணி இப்படி எல்லாம் கணக்கு போடும். அப்ப இந்த இயக்க நீடிப்பை காலம் என்று சொன்னா, ஒரு இயக்கம், ஒரு விரைவு இருக்கிறது என்றால் அது கட்டாயம் தொடக்கம் உண்டு, அது நீடிப்பு உண்டு, முடிவும் உண்டு. இப்போ வால்யூம் ஃபோர்ஸ் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா டைம் இல்லாத இருக்க முடியாது. இப்ப 3 எடுத்துக்கொள்ளுங்க, ஃபோர்ஸ், வால்யூம், டைம். ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா? முடியாது. இன்னொன்று, மற்ற இன்னொரு இயக்கத்தில் இருந்து இந்த ஒரு நுண்துகள் தனியாக பிரிச்சு பார்க்க வேணுமானா அந்த இயக்கத்துக்கு இந்த இயக்கத்துக்கு இடைவெளி ஒன்று வேண்டும். அப்படி இல்லையானால் 2 பட்ட இயக்கமாக காண முடியாது. ஆகவே 2 இயக்கத்தை பிரித்து தனித்தனியாக காட்டக்கூடியதுதான் தூரம், டிஸ்டன்ஸ். வால்யூம், ஃபோர்ஸ், டைம், டிஸ்டன்ஸ். இந்த 4 விட கணக்கு என்பது ஒன்றுமில்லை. அப்ப இயக்கத்தை கருத்துக்கு கொண்டு வரும்போது கருத்தால் இயக்கத்தின் நியதியை, தன்மையை கருத்தால் அளவிட்டுக் கொள்வதற்கான் நான் காலதூர பருமன் வேகம் என்று 4ஆக பிரிக்கிறோம். அது நுண்துகளாக உள்ள அந்த பரமாணுவிலேயே தொடங்கிவிட்டது. இந்த காலந்தூரம் பருமன் வேகம் என்ற 4க்கும் மூல அலகு, யூனிட், பரமாணு என்ற நுண்துகள் தான். அப்போ அதற்கு ஒரு வால்யூம் உண்டு, பேட்டர்ன். இதுதான் பரமாணு. தற்சுழற்சி உடையது, விரைவான சுழற்சி உடையது, இவ்வளவு நுண்ணிய அளவே உடையது. அது பிரிசிஷன். அது இப்படி சுழலும் போது அதில் இருந்து ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கும். அதே போன்று மற்ற அலையை மோத வாங்கிக் கொள்ளுகிறது. அதனால எந்த அளவு அது அலைகளை பெற்று 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 அதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அளவுக்கு. ஏனென்றால் அந்த அலை என்பதே இங்கிருந்து வீசும்போது விரிவு அலை, ஸ்ப்ரெடிங் வேவ். ஆனால் மற்றொன்றிலே இருந்து இங்கே வரும்போது வழியிலே இருப்பு நிலையோடு சேர்ந்து காந்தமாகிதான் வருகிறது. ஆக ஒரு அணுவிலே இருந்து போற அலை வெளியிலே போகும்போது காந்தமாகவே மாறுகிறது. அதே போல அந்த காந்தத்தினுடைய தன்மையும் இடத்துக்கு ஏற்ப, 2 பொருளுக்கு இடையே உள்ள அந்த காந்தத்தின் அழுத்தத்துக்கு ஏற்ப 6 வகையான பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன், புலனுக்கு எட்டக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்றும் கடைசியாக அதை கணக்கிடும் அறிவுக்கு மனம் என்றும் 6 நிகழ்ச்சிகளாக உண்டாகிறது காந்தம். ஆகவே இந்த 6 வகை நிகழ்ச்சிகளும் காந்தத்திலே மறைந்து விடுகிறோம். காந்தத்திலே இருந்து தோன்றுவதும் நாம் பார்த்தோமே. ஆனால்
அந்த காந்த சக்தியினுடைய ஆற்றலை பற்றி நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு ஒலியை பரப்பினால் அது ஓரளவுல அந்த ஒலி ஒரு எல்லை வரையில ஒலியாகவே இருக்கும். அதன் பிறகு அது காந்தமாக மாறிவிடும். ஒளியும் அப்படித்தான். அதன் பிறகு அதே நுண்ணலை அலைநீளம் என்ற ஒரு கருவியில அதை வாங்கிக் கொள்வோமே ஆனால் அந்த அழுத்தம் அங்க இருந்து மீண்டும் அது அதிகரிக்கிற போது, அதாவது விரைவை கூட்டிக் கொள்ளும் போது அதே சத்தம் அதே அளவு ஒலி வருவதை பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒலி, ஒளி, அழுத்தம் எல்லாமே காந்தத்தலை மறைந்து விடுவது, மீண்டும் தோன்றி விடுவது. இந்த உண்மையை நாம் உணரும் போது என்ன என்ன நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். நம்ம உடலுக்குள்ளாக அதே காந்தம் இருக்கிறது. உயிர் சக்தி சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியில இருந்து விரிவு அலை சுத்த வெளியோடு கலந்து காந்தமாகி ஒவ்வொரு ஜீவனிலும் ஜீவகாந்தம் என்ற காந்தமாக அமைந்து அதனுடைய மாற்றம் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற மாறுதலாக மாற்றப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல். இந்த மெட்டபாலிக் ரொட்டேன் என்று சொல்வார்களே, உணவு கொண்டால் அது ஜீரணித்து எல்லாமாக இந்த உடல் இயக்க நடக்கிற வரையில எல்லாவற்றையும் சேர்த்து இது உடல் இயக்க நியதி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அணு முதல் கொண்டு பரமாணு முதல் கொண்டு அதன் கூட்டான விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு, அவைகள் சேர்ந்த பேரணு மாலிகூல், அவைகள் பல சேர்ந்த செல்கள், இன்னும் பெரும் பெரும் மாசஸ் பருப்பொருட்கள், இவையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் இந்த பரமாணுவிலே இருக்கக்கூடிய பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி அதனுடைய சேர்க்கைக்கு தக்கவாறு மாறிக்கொண்டே இருக்கும். பல கோடி அணுக்கள் கூடுவதற்கு தக்கவாறு அதனோட வால்யூம், பருமன் மாறுகிறது. அதை மற்ற அலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை மாறுகிறது. வாங்கி ஒலி, ஒலி, சுவை, மனம் இவையாக மாற்றக்கூடிய தன்மை மாறுகிறது. அதுல இருந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை மாறுகிறது. இவைகளெல்லாம் பிரிசிஷன், ஒழுங்காக நடைபெறும். அதே போல ஒரு பரமாணு ஒரு செகண்டுக்கு 2 மில்லியன் டைம் சுழற்சி என்று வைத்துக் கொண்டோமே ஆனால் அதே அளவு சரியாக இருக்கும். அதன் பிறகு போக 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 பக்கத்திலே சுத்த வெளியினுடைய அழுத்தத்தினால மையப்புள்ளியாக உள்ள சுத்த வெளி விரிய விரிய அந்த இயக்க வேகம் குறைய, சுழற்சி வேகம் குறைய, ஒன்றோடு ஒன்று நெருங்கி இயக்கும். அதனாலேதான் ஒரு அணுவோடு இன்னொரு அணு கூடி, பல அணுக்கள் கூடி, நாம் இன்று சொல்லக்கூடிய 105 110 வரையில வந்த மூலக அணுக்கள் எல்லாம் இம்மாதிரியாக அணுக்களுடைய எண்ணிக்கையினுடைய அதிகரிப்பு. அந்த எண்ணிக்கை அதிகரிப்போ மிக துல்லியமாக தனி அணுக்களுடைய சுழற்சியினால இவ்வளவுதான் ஒன்றாக சேர முடியும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொன்னால் அந்த தனி அணுக்கள்ல எந்த அளவுக்கு வேகம் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் ரிப்பல் பண்ண முடியும். அப்படி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் குறைய குறைய எத்தனை அணுக்கள் கூடி நிற்க முடியுமோ அது வரைக்கும் நிற்க முடியும். ஆகவே அந்த முறையில பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா தனியாக உள்ளான, அதனால கூடிய கூட்டத்தினாலே இந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்பது மாறி இந்த உலகம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதுக்கு ஒரு பிரிசிஷன். சரியா 24 மணி நேரத்துக்கு ஒரு தரம் சுத்துகிறது. அது மையத்துல வெப்பம் இருக்கிறது. அதுல அந்த வெப்பம் பரவி உலகம் முழுவதும் பரவும் போது பல்வேறு ரசாயனங்கள் உற்பத்தி ஆகிறது. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிசிஷன்.
ரெகுலாரிட்டி. கரெக்டா இந்த 24 மணி நேரத்துக்கு ஒரு சுத்து சுத்துகிறது. அது மாத்திரம் இல்லாத இந்த சூரியனை ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 70,000 மைல் வேகத்துல சூரியனை அதனுடைய ஆர்பிட்ல சுத்திட்டு வரும். இதெல்லாம் ரெகுலாரிட்டி. இப்படி பார்த்தோம்னா எந்த பொருளை நீங்க எடுத்து பார்த்தாலும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இதுதான் இயற்கையாக அந்த சுத்த வெளியில 2 தன்மைகள் இருந்தனவே. ஒன்று வேகம், இன்னொன்று விவேகம். ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் என்ற அறிவானது முதல் கட்டத்துல பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று இயக்க ஒழுங்காக ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ற தன்மையதாக இருப்பது அறிவினுடைய முதல் பகுதி, முதல் எழுச்சி. இப்ப இவைகளெல்லாம் சேர்ந்து அதே ஒரு சில அணுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாகி கெட்டிப்பொருள், நீர்பொருள், வெப்பம், காற்று, உயிர் என்ற முறையில 5 ஒன்றுக்குள்ளாக ஒன்று முறையாக ஓடத்தக்க அளவில் அணு அடுக்கு சீர்மையும், அந்த அணு அடுக்குகளிலே போலாரிட்டி. போலாரிட்டி என்றால் இந்த காந்தம் முறையாக சுழல வேண்டுமானால் வடதுருவம், தென்துருவம் என்று ஒவ்வொரு செல்லிலையும் அல்லது மாலிக்குள்ளே அமைந்து போகிறது. அப்படி அமைந்து விட்டால் அது ஒன்றோடு ஒன்று கிளிங்கிங் டுகெதர், ஒன்றோடு ஒன்று அப்படியே ஈர்த்து பிடித்துக் கொண்டு அது அதன் வழியே இந்த காந்த சக்தி சுழண்டு வர, காற்று சுழல, நீரோட்டம் சுழண்டு வர, வெப்பம் சுழல, இப்படி ஒரு தனி சர்க்குட் அமைத்துக் கொண்ட போது அதைத்தான் உயிரினம் என்று சொல்லுகிறோம், ஆர்கானிசம் என்று சொல்லுகிறோம். எது இதுவரையில இன்ஆர்கானிக் மேட்டர் என்று சொன்னமோ அதேதான் அணு அடுக்கு சீர்மை பெற்று போலாரிட்டி அமைந்து அந்த ஜீவகாந்த சக்தி உண்டாகி அந்த உயிர் மையத்திலே இருக்கக்கூடிய அறிவானது ஜீவகாந்த சக்தியின் மூலமாக பரவி அங்கே நடைபெறக்கூடிய தன்மாற்றமாகக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மன இவற்றை உணரும் நிலையிலே எங்கே வருகிறதோ அதுதான் உயிர். இது இரண்டாவது. அந்த உயிருக்கு அறிவினுடைய தன்மை இரண்டாவது படித்தளம், பெர்செப்ஷனல் எபிலிட்டி. அந்த உயிருக்கு எத்தனை கருவிகள் அமைந்தனவோ அதுக்கு தகுந்தவாறு இத்தனை அறிவு என்று சொல்றோம். அதாவது முதல்ல தாவரத்துல ஓர் அறிவு தொட்டா தெரியும், ஸ்பரிச உணர்வு. அதற்கு மேல புழு, 2 அறிவு. அதற்கு மேல அதாவது தொட்டாலும் தெரியும், சுவையும் தெரியும். 3வது மூக்கு, அதாவது வாசனை அறியும் கருவி 3, அதாவது எறும்பு முதலியவைகளுக்கெல்லாம். 4வது அறிவு கண்கள் வந்து விட்டா எந்த ஜீவனுக்கு 4 அறிவு. கண்ணோட காது இருக்குமே ஆனால் 5 அறிவு. பாம்பு என்ற நிலையில உள்ளவர்களுக்கெல்லாம் 4 அறிவு என்று தான் சொல்வார்கள். அதுக்கு காது தனியாக கிடையாது. ஆனாலும் அந்த அதிர்ச்சிகளை கண் மூலமாகவே வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பாம்பு முதலிய ஊர்வன பிராணிகளுக்கு இருப்பதனால பாம்புக்கு கட்செவி என்று ஒரு பெயர் உண்டு. கண்ணையே செவியாக பெற்றதனால கட்செவி என்று ஒரு பெயர் உண்டு. அப்ப கருவிகள் இந்த உடல்ல ஏற்படக்கூடிய காந்த சக்தியினுடைய தன்மாற்றம் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் அல்லவா? அழுத்தத்தை உணர்வதற்கு தோல் போதும். தோல் மூலமாகத்தான் தொட்டா உணரும். சுவையை உணர்வதற்கு நாவு வேண்டும். வாசனை உணர்வதற்கு மூக்கு வேண்டும். ஒலிக்கு காது, ஒலிக்கு கண்ணு. இந்த கருவி எத்தனை அமைந்திருக்கிறதோ ஒரு ஜீவன்ல அத்தனை அறிவு என்று சொல்லுறோம். ஓரறிவு முதல் கொண்டு 5 அறிவு உள்ளதுதான் எல்லா ஜீவன்களும், மனிதனை தவிர்த்து. இவற்றில ஓரறிவு முதல் கொண்டு 5 அறிவு வரையில பெர்செப்ஷனல் எபிலிட்டி, அதாவது உணரும் தன்மை. உணரும் தன்மைக்கு 3 பேசஸ், அதாவது 3 தன்மைகள் உண்டு என்று
கொள்ளலாம். காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். காக்னிஷன் என்றால் ஒன்று உள்ளது என்பதை உணர்ந்து கொள்வது. அதை அங்கே சத்தம் இருக்கிறது, சத்தம் அந்த இடத்துல இந்த அளவிலே சத்தம் இருக்கிறது, காக்னிஷன். எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சத்தத்தை கேட்டதுனால அது எந்த அளவுக்கு நம்முடைய உடலிலே நடைபெறக்கூடிய சத்தத்துக்கு மேலாக இருக்கிறதோ அந்த சத்தம் காதின் வழியே இந்த ஜீவகாந்த சக்தியில படும்போது முன்ன இருந்த ஒரு யூனிட் சத்தம் போதும்னு வச்சுங்க நம்ம உடல் இயக்கத்துக்கு. அதுல இருந்து அங்கே 10 யூனிட் சத்தம் இருக்குமே, ஆனால் அந்த அளவுக்கு உயர்கிறது. அக்சலரேஷன், இருந்த நிலையில இருந்து உயர்கிறது அதிர்ச்சியினால. அப்போ முன்ன இருந்த நிலை என்ன, இப்பொழுது நான் ஆன நிலை என்ன என்றது முன் இருந்த நிலைக்கு இப்பொழுது பரிணமித்த, அதாவது உயர்ந்த நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை நம்முடைய நம் உடலுக்குள்ளாகவே உணர்ச்சியாக பெறுகிறோம். நாம் நினைக்கிறோம் சத்தத்தை வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை நாம் உணர்றோம்னு. அப்படி இல்லை. வெளியிலே இருக்கக்கூடிய சத்தம் நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை ஊக்குவிட்டு the level of conversion is raised accordingly. நம்முடைய உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை அந்த சத்தத்தினுடைய அளவுக்கு உயர்த்தியது. அப்போ முன்னிருந்ததுக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு நமக்குள்ளதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் பெர்செப்ஷன், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல பெர்செப்ஷன் அது நம்ம உடலையில விட அதிகமான இயக்கம் வெளியில இருக்குமே, ஆனால் உடனே அதனால இது பாதிக்கப்பட்டு இது உயர்த்தப்படுகிறது கன்வர்ஷன்ல, தன்மாற்றத்துல. அப்படி தன்மாற்றம் உயர்த்தப்படும் போது நாம் உணர்கிறோம் எந்த அளவுல நம்முடைய சக்தி இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. உதாரணமாக நீங்க ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க, அதான் எல்லாருக்கும் எளிதில் தெரியும், அதுக்காக சொல்றேன். ஜாங்கிரியை நாக்கில் போட்ட உடனே இனிக்கிறது. அந்த ஜாங்கிரியில ஒரு ஸ்வீட் இனிய சுவை இருக்கிற பாருங்க, அந்த சுவைக்கு ஒரு 10 யூனிட் இருக்கிறதாக வச்சுக்கொள்ளுங்க ஒரு அளவுக்கு. நம்ம உடல்ல உள்ள ரசாயன இயக்கங்களுக்கு இது வரையில உயர்ந்தது 2 யூனிட் சுவை இருக்கிறது, இனிப்பு சுவை வச்சுன்னா அந்த 2 யூனிட் இனிப்பு சுவை இருக்கிற வரையில வேற எந்த பொருள்ல இருந்தாலும் நாவல வச்சோம்னா சம உணரும். அதனால அதுல ஏதோ சுவை இருக்கிறதாக தெரிந்து கொள்ளவே முடியாது. மேலாக 3 யூனிட் சுவை உள்ள எந்த பொருளை நாவில வச்சாலும் இந்த நாவுக்கும் உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திக்கும் உள்ள தொடர்புல நாவில் உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இந்த அணுகளுக்கு இயக்கம் தொடர்ந்து இயங்க ஆரம்பிச்சு நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு உயர்த்துகிறது. முன்ன இருந்த சுவை 2ல இருந்து இப்ப 3க்கு நம்ம உயர்ந்தோம். இருந்த நிலைக்கு இப்ப எழுச்சி பெற்ற நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம உணர்றோம். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், அந்த சுவையை அந்த நாம் சாப்பிடுறோமே அந்த பொருள் தான் சுவைக்குதுன்னு நினைக்கிறோம். இப்ப உதாரணமாக 10 சுவையுடைய ஜாங்கிரியை சாப்பிட்டீங்க, நம்ம உடல்ல 2, அத நாவில படப்பட உடனே சிறுக 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 உயர்த்தி 10 சுவைக்கு வருகிறோம். அந்த 10 லெவலுக்கு நம்முடைய கன்வர்ஷன் உயர்ந்து கொண்டே போகும்போது ஜாங்கிரி முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டாச்சு. உடனே ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க. அந்த காஃபியில 5 யூனிட் சர்க்கரை தான் இருக்கிறதாக, இனிப்பு சுவை இருக்கிறதாக நினைச்சு கொள்ளுங்க. நாவில அந்த காஃபியை வச்சு அப்படி சுவைக்கிற போது சுவையே தெரியல, இனிப்பு சுவையே தெரியல, காஃபி கசத்தான் தெரியுது. வச்சோம், கொஞ்ச நேரம் பொறுக்கிறோம். அப்ப என்ன நிகழ்து, 2ல இருந்து 10 வரைக்கும் அந்த அலை வேகம் உயர்ந்தது, இயக்க அலை கன்வர்ஷன் லெவல். அது
10ல இருந்து 9, 8, 7ன்னு அதனுடைய நார்மல் கோர்ஸுக்கு இறங்குது. இறங்கி இப்ப 2ல வந்துட்டுன்னு வச்சுங்க. அந்த 2ல வர்ற போது மீண்டும் அதே காப்பியை எடுத்து சாப்பிடுறோம். சர்க்கரை இருக்குது, நான் இல்லைன்னு நினைச்சேன். வேர் இஸ் த பிளக்சுவேஷன்? காஃபில அதுக்கப்புறமா வந்தது நம்ம நாக்குல தான். முன்னே நம்முடைய நிலை 2க்கு 10 உயர்ந்தது, அதனால உயர்வு காட்டுச்சு. இப்ப 10ல இருக்கிற போது 5 சாப்பிட்டோம், நெவர் மைனஸ் வில் பி பர்சீவ்டு. இது ஒரு சட்டம். நம்முடைய இயக்க வேகத்துக்கு குறைவான இயக்க வேகத்தை உணர முடியாது. எந்த இயக்கமானாலும் அதை விட நாம் குறைந்து நின்றோமையானால் அப்பொழுதுதான் தொடர்பு கொண்ட போது அந்த அளவுக்கு உயர்றான். இருந்த இடத்துல இருந்து உயர்ந்ததை தான் உணர முடியும். அந்த நிலையில தான் எந்த புண்ணியவானோ இந்த உண்மையை உணர்ந்தவன் அண்டர்ஸ்டாண்ட்னு சொன்னான். யூ ஸ்டாண்ட் அண்டர். ஆனா அண்டர்ஸ்டாண்ட்னா நீ அதுக்கு மேல அந்த அளவுக்கு உயர்ற போது அதை உணர்ந்து கொள்ளுவே என்றதுதான். அப்பர் ஸ்டாண்ட் சொல்லல. அப்பொழுது நாம் எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்ப தொடர்பு கொள்ளக்கூடிய புலன்கள் வாயிலாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆகுது. அதுதான் நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம், இன்ப துன்ப உணர்வுகள் என்று கொள்ளலாம். இன்னும் ஒரு சின்ன உதாரணம்னா ரொம்ப தெளிவா தெரியும். ஒரு சமயம் நீங்க ஒரு சினிமா பார்க்க போவீங்க, பகல் சினிமாவில் 2:30 மணிக்கு போவீங்க, அது 2 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. உள்ள போற போது கதவு சாத்திட்டு இருக்கோம். அது உடனே அங்க ஒரு ஆள் இருப்பான். அவன் கதவை மெதுவா திறந்து உள்ள விட்டுமான். கதவு திறந்தான்னா சரி, ஒன்றுமே தெரியறது இல்லை. 20 யூனிட் வெளிச்சத்துல இருந்து கண்ணு அதுக்கு தகுந்தவாறு கன்வர்ஷன்ல இருந்து அந்த இயக்கத்துல வந்திருக்குது. அதனால அங்க 2 யூனிட் வெளிச்சம் இருக்குது, தெரியறது இல்லை, மைனஸ். அதுக்கப்புறம் மெதுவா விளக்க கொண்டு போய் எங்கேயும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சுடுறான். கொஞ்ச நேரம் போக 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 பக்கத்துல இருக்க ஆள் தெரியுது, சீட்டு உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது, எல்லாரும் இருக்கிறது தெரியுது. முன்ன தெரியாததெல்லாம் இப்ப தெரியுது. வேர் இஸ் தி பிளக்சுவேஷன்? இந்த ரூமுக்குள்ள அப்புறம் வந்தது அந்த வெளிச்சம் இல்லை. வெளியில இருந்த போது அந்த அளவுக்கு தகுந்தவாறு நம்முடைய கன்வர்ஷன் உயர்ந்து இருந்தது. இங்க உள்ள வந்த போது குறைவா இருக்கிற போது தெரியுது. அதனால்தான் நம்முடைய இயக்கத்துக்கு குறைவாக இருந்தால் அதை உணர முடியாது. அப்படி உணர வேண்டுமானால் அந்த இயக்கத்தை விட நாம் நுணுகி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொடர்பில் நாம் உயர்ந்த நிலையை உணர்வலாக பெறுவோம். அதற்காகத்தான் மெடிடேஷன்ல அந்த பயிற்சி செய்யறவங்க சத்தம், வெளிச்சம் இவைகளெல்லாம் தாண்டி புகையை ஏற்படுத்தி கொண்டு அங்கே தவறு செய்யறது என்ற பழக்கம் அது ஆதி காலத்துல இருந்ததுக்கு இதுதான் காரணம். இப்போ ஒரு இந்த டவுன்ல நாம் இருக்கோம். பகல்ல நீங்க சும்மா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஓரளவு உணர்றோம். காதுல ஒரு சத்தம், பொதுவான ஒரு சத்தம் இருக்கும். அதே இரவுல நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இனிமையான ஒரு சத்தம், 2 விதமான 3 விதமான சத்தம் கூட கேட்கும். அவ்வளவும் நம்ம உடல்ல நடைபெறக்கூடிய ஜீரண சக்தி, லங்ஸ் இயக்கம், ஹார்ட் இயக்கம், ரத்த ஓட்டம் இவைகளுடைய சத்தம் தான். அதை 10 விதமான சத்தமாக பிரிச்சு பார்க்க முடியும் என்று சொல்வார்கள். அதுல சிலதை நாம் நல்லா பிரிச்சு பார்க்கலாம். பிளட் சர்க்குலேஷன் இது ஒரு நல்ல விறுவிறுன்னு ஓடைய போல சத்தம் கேட்கும். ஹார்ட் பீட் நல்ல டக் டக்குன்னு அடிக்கிறது நல்லா தெரியும். லங்ஸினுடைய இயக்கம் இந்த உடல் முழுவதும் விரியறதும் சுருங்கிறதுமாக தெரியும். இப்படி ஒவ்வொரு இயக்கமும் தெரியும். அது பகல்ல தெரியறது இல்லை. ஏன்னா அவர் கன்வர்ஷன் ரேட் இஸ்
accelerated by the atmospheric disturbances. வெளியில உள்ள டிஸ்டர்பன்ஸ்னால நம்முடைய ஜீவகாந்த சக்தியினுடைய எழுச்சி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு உள்ளடங்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரியறது. ஆகவே இது பர்செப்ஷனல் எபிலிட்டி என்று சொன்னா முதல்ல காக்னிஷன், ஏதோ சத்தம் இருக்கிறது என்று சொல்றோம். அந்த சத்தத்தை கேட்பதனால ஒரு இன்பமோ துன்பமோ, அதாவது எந்த கன்வர்ஷனும், அதாவது ஜீவகாந்த சக்தி ஒளியாக மாறுகிறது என்று சொல்லுங்க. எதன் மூலமா மாறினா கண்ணிலே உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதனுடைய இயக்கத்தின் மூலமாகத்தான் வரணும். அப்ப எந்த அளவு ஒளியாக்க அதுக்கு மேக்சிமம் கெப்பாசிட்டி இருக்கிறது என்பது ஒரு இயல்பு. நம்முடைய ஜீவகாந்த சக்திய கண்ணில இருந்து ஒளியாக மாற்றுவதற்கு எந்த அளவு இருக்கிறதோ அது வரையில நமக்கு துன்பம் இருக்காது. அதற்கு மேலாக இருக்குமே ஆனால் ஒளி, நாம பார்க்கக்கூடிய ஒளி, இந்த கண்கள்ல இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் டிஸ்டர்ப், போலாரிட்டி வில் பி டிஸ்டர்ப்டு. போலாரிட்டி டிஸ்டர்ப் ஆன உடனே என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியானது முறைப்பிரண்டு ரத்த ஓட்டம் எல்லாம் இருந்து கண் எரிச்சல் உண்டாக்கும் அல்லது வலி உண்டாக்கும். இந்த வலி, உடல்ல வலி ஏற்படுத என்னன்னு நினைக்கிறீங்க? உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்திக்கு சரியா ஓடுறதுக்கு எல்லா செல்களும் போலாரிட்டி உண்டு. அது ஒன்னோட ஒண்ணு நல்ல இணைந்து இயங்கி ஓடிக்கொண்டிருக்கும். எந்த காரணத்தினாலையும் அந்த அணு அடுக்கு சீர்குலைந்ததானால், போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ் வந்ததானா, அந்த இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி தேக்கம் வரும். தேக்கமற்ற ஜீவகாந்த சக்திய செல்கள் எல்லாம் மாற்றும். அதாவது அழுத்தமா ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மாற்றி தன் தேவைய, அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒரு லெபரேட்டரி. அத இந்த ஜீவகாந்த சக்திய இந்த 6 வகையாக மாற்றி அந்தந்த வேலையை செய்யறதுக்கு செல். அப்போ இத எலக்ட்ரிசிட்டியாக அது மாத்துற போது அது வாங்கி கொள்ளவும் முடியாது. தேக்கமுற்ற மின்சாரம் அவ்வளவு வாங்கி கொள்ள முடியாது. ஆனா மாற்றி விட்டது. மாற்றி விட்டதுனால, தேக்கமுற்றதுனால அண்ணாண்ட சரியா ஓட முடியாது. அதனால மற்ற உறுப்புகள் பாதிக்குது. இங்கேயும் இந்த எலக்ட்ரிக்கல் பங்கன், அதாவது மின்சாரத்தினால சூடு உண்டாகி பிரிக்கப்படும் போது துன்ப உணர்வாகும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். இதுதான் வலி என்று சொல்றோம். எந்த இடத்துல நம்ம உடல்ல வலி இருந்தாலும் அது இட் இஸ் தி சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் ஆஃப் அவர் ஓன் மேக்னட்டிசம். அதாவது ஷார்ட் சர்க்யூட்ன்றத தமிழ்ல நான் மின் குறுக்கு என்று சொல்றேன். ஓடிக்கொண்டே இருக்கிறது அங்க தேக்கமற்று திசை மாறி ஓடும்போது அதை மின் குறுக்குன்னு சொல்றோம். அதுதான் ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்வார்கள். அத பெயின் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஷார்ட் சர்க்யூட் தான். சின்ன அளவுலையும் சின்ன காலத்திலையும் இருக்குமே ஆனால் அது வலி. அதே சிதைவு நீண்டு காலத்தால நீண்டும் இடத்தால அகன்றும் இருக்குமேனால் அதுக்கு பேர் வியாதி, இல்னஸ். ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? டிசீஸ். ஈஸியா ஓடிக்கொண்டே இருந்தது, எங்க ஸ்டக்கப்பாச்சு டிசீஸ். அப்போ அது என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவகாந்த சக்தி என்ற குளத்துக்கு அல்லது டேங்க்ல இருந்து அங்க ஒரு ஓட்டை. எது வரைக்கும் அந்த குழப்பம் இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் அது அழுத்தத்துக்கு தக்கவாறு, இடத்துக்கு தகுந்தவாறு, கால நீளத்துக்கு தக்கவாறு அங்க இருக்கக்கூடிய செல்கள் வரைக்கும் பாதிக்கிறதோ, மற்ற உறுப்புகளை பாதிக்கிறதோ, இன்னும் மனதையும் பாதிக்கிறதோ, இதெல்லாம் வச்சுதான் நோய்களுக்கு பெயர்கள் பல. இல்லைன்னா ஒரே நோய் தான். இட் இஸ் a short circuit of magnetism, biomagnetism. ஒரே பேர் தான் வியாதிக்கு. ஆனா பல பேர், பல ஆயிரக்கணக்கான பேர் வந்ததெல்லாம் only to identify where is the disease, எந்த இடத்துல அது எப்படி வந்தது, எந்தெந்த உறுப்புகளை தொடருது, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன, எந்த அளவு மனதை பாதிக்கிறது, இவ்வளவும் குறிப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம்.
ஆக இந்த பெர்செப்ஷனல் எபிலிட்டியில காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது ஜீவகாந்த சக்தி எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்க்கிற போது நமக்கு உற்பத்தி இருப்பு செலவுன்னு இருக்க இதுல சர்ப்ளஸ் அல்லது சரியாக இருந்து சர்ப்ளஸ் செலவாகிற போதும் அந்த சர்ப்ளஸ் ஆக இருக்கிறது செலவாகிற போது கூட அந்த மேக்சிமம் கெப்பாசிட்டி ஆஃப் தி சென்சஸ் அதுக்கு குறைவாக இருக்கிற போது இன்பமாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. நம்முடைய ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் பெறும்போது ஒளியாகவோ சுவையாகவோ மனமாகவோ நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி வரவு செலவு இருப்பு கணக்குல பார்த்தா சர்ப்ளஸாக இருக்குமே. ஆனால் அந்த சர்ப்ளஸ் கழிஞ்சுதான் ஆகணும். அந்த சர்ப்ளஸ் கழிகிற போது அந்த கழிவும் சென்சஸ், அதாவது கண்ணு காது மூக்கினுடைய கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இருக்குதே அந்த அளவுக்கு உட்பட்டு இருக்குமே. ஆனால் ஒண்ணு சர்ப்ளஸ் வெளியாகணும், அப்ப கெப்பாசிட்டியினுடைய அளவுக்கு உட்பட்டு இருக்கணும், அப்பதான் இன்பம்னு சொல்றோம். அந்த கன்வர்ஷன் நாம உடலில் இருக்கக்கூடிய உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் அது போதாது இருக்குது. அதுவே ஏற்கனவே டெபிசிட்டா இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது ஒரு லிமிட் இருக்குது நம்ம உடல்ல. மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் பாடி அண்ட் மைண்ட். இப்போ அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவலுக்கு கீழே போனாலும் நம்முடைய இருப்பு எவ்வளவு இனிமையான உணர்ச்சிகளாக இருந்தாலும் பெர்செப்ஷனாக இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணவே முடியாது. வெறுப்புணர்ச்சி உண்டாகும், அதுல ஈடுபாடு கொள்ள முடியாது, துன்பமாகவே இருக்கும். உதாரணமா நீங்க நல்ல இனிமையான சொல்ல கேட்டுட்டு இருக்கீங்க, சங்கீதத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா சர்ப்ளஸ் இல்ல, டெபிசிட் வந்துடுது. கேட்டுட்டே இருந்தா எல்லாம் சர்ப்ளஸ் எல்லாம் போயிடுது, மினிமம் கிரிட்டிக்கல் லெவலுக்கு கீழே போகுதுன்னு வச்சுங்க. அப்போ அடடே போதும், இதோட போயிடணும் வீட்டுக்கு. என்னையா வா, என்னப்பா கொஞ்ச நேரம், இல்ல என்னால தாங்க முடியாது. இந்த நிலை வர்ற போது, அந்த டெபிசிட் வர்ற போது விருப்பமின்மை என்பது ஏற்பட்டு போகுது. அப்போ இவைகள் எல்லாம் என்ன தெரிகிறது என்று சொன்னா, பெர்செப்ஷனல் எபிலிட்டியில காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இரண்டோட டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம். டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு கணித்தல். ரெண்டு பொருளை பார்க்கிறோம், ஒன்றுக்கொன்று காலதூர பருமன் வேகத்துல உள்ள வித்தியாசம். ரெண்டு வழக்கு இருக்கு, இந்த வழக்கு பெருசு, இந்த வழக்கு சின்னது. அதே போல ஒரே ஆளு நேத்து வந்தாரு, கிராப் வெட்டிட்டு இருந்தாரு, இன்னைக்கு கிராப் வெட்டிட்டு வந்திருக்காரு, நேற்று மயிர் வளர்த்துட்டு வந்தாரு. வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம். நேத்து கோடு போட்ட சட்டை போட்டுட்டு வந்தாரு, இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்தாரு. இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன். முன்ன பார்த்த பதிவுக்கும் இப்ப பார்க்கக்கூடிய பதிவுக்கும் உள்ள வேறுபாட்டை கணித்து கொள்ள, அதை ரொம்ப நுண்மையாக அந்த ஜீவகாந்த சக்தி ஒளியும் மற்றதாக மாறுற போது முன்ன எப்படி மாறியது, இப்பொழுது எப்படி மாறியது, இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கிற போது டிஸ்கிரிமினேஷன். இதுதான் இரண்டாவது அறிவு நிலை. அறிவுக்கு இரண்டாவது படி. முதல்ல பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி இஸ் எவ்ரிவேர் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் ஆட்டம் டு கிரேட்டஸ்ட் சன். அது மாறவே மாறாது. அதேதான் எல்லா இடத்துலயும், எல்லா உயிர்கள் இடத்துல கூட. இன் அடிஷன் டு தட், அதோட கூட ஜீவன் என்ற இடத்துல, உயிர் என்ற இடத்துல பெர்செப்ஷனல் எபிலிட்டி கூடுது, இரண்டாவது தன்மை கூடுகிறது. அந்த இரண்டாவது தன்மை தான் பெர்செப்ஷனல் எபிலிட்டி, உணரும் தன்மை. உணரும் தன்மையில காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு பொருள் இருக்கிறது என்ற நிலையை உணர்வது, அதை உணர்றதுனால ஏற்பட்ட உடல்ல ஏற்படக்கூடிய ஜீவகாந்த சக்தியினுடைய ஏற்றத்தாழ்வு கன்வர்ஷன், அதனுடைய தன்மாற்றத்தினுடைய கன்வர்ஷனால ஏற்படக்கூடிய உணர்வு நிலை, இன்பமா துன்பமா அமைதியா பேரின்பமா, இவைகளை உணர்வது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தையும், முன்னை பார்த்ததுக்கு இப்பொழுது பார்க்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்தையும் கணித்து பார்ப்பது, அதுதான் டிஸ்கிரிமினேஷன், டிஃபரன்ஸ், வித்தியாசம். இந்த பெர்செப்ஷனல் எபிலிட்டி என்ற போது எந்த சென்சால நீங்க பார்த்தாலும் சரி, காதால சத்தத்தை கேட்டாலும் சரி,
அதுல முதல்ல சத்தத்தை கேட்கிறோம். அதன் பிறகு அந்த சத்தத்தின் அளவுக்கு ஏற்ப அது நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திக்கு ஏற்படக்கூடிய தொடர்புக்கு ஏற்ப இன்பமா துன்பமாக உணர்றோம். நேற்று கேட்ட சத்தத்துக்கும் இப்பொழுது கேட்ட சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து, ஓஹோ அது கழுதை கத்திய சத்தம், இது நாய் கத்திய சத்தம்னு சொல்றோம். இதே போலதான் இந்த உணர்வு நிலையை உணர்த்துவதற்கு நமது முன்னோர்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனாலும் நாம் படிச்சுட்டே இருப்போம், அந்த புத்தகத்தை அப்படியே பார்த்துட்டே போவோம். படிச்சது என்னன்னு பார்க்க மாட்டோம், புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆயுத பூஜை அன்னைக்கும் எடுத்து பூஜை போடுறோம். அது அப்படியே வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, நாய் ஒரு எலும்பை, காய்ந்த எலும்பை கடிக்குது. அந்த எலும்புல ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் கடிக்க 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 அந்த எலும்புல இருக்கக்கூடிய முள் போன்ற ஒரு தன்மை எகிர்ல கொத்தி கொத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சு. ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே இந்த நாய் என்ன நினைக்குது, இதுல சுவை இருக்கிறது, இன்னும் மேலும் கடிச்சு புண்ணாக்கி கொள்ளுது. இது போலதான் நாம் ஏதோ ஒரு பொருள்ல இன்பம் இருக்கிறது என்று மேலும் மேலும் அனுபவித்து நம்ம புண்ணாக்கி கொள்றோம் என்ற உணர்வை நமக்கு பல இடங்கள்ல சொல்லி இருக்காங்க பெரியவங்க. என்னைக்காயிலும் அதை கூர்ந்து பார்த்தோம்னா இல்லை. அன்பர்களே, இந்த உயிருணர்வு என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த உயிராற்றல்ல வரக்கூடிய ஜீவகாந்த சக்தி இம்மாதிரி நம்ம உடலை நடத்தி வருகிறது. அப்படி நடத்தும் போது அது ஒரு அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மாறி எப்பொழுதும் அப்படி மாற்றம் பெறக்கூடிய தன்மையே தான் உணர்வாக இருக்கிறது. அந்த உணர்வின் ஏற்றத்தாழ்வு நிலைகள் தான் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டா இன்பத்தை நாடியும் துன்பத்துக்கு பயந்தும் ஓட வேண்டியதில்லை, எதையோ செய்ய வேண்டியது அவசியம் இல்லையே. நாம் எந்த செயலை எப்படி செய்தால் இந்த ஜீவகாந்த சக்தியை, அந்த புலன்களை, உறுப்புகளை எவ்வாறு இயக்கினால் அதை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டா இன்பமோ துன்பமோ நாமே செய்து கொள்ளலாம் அல்லவா? அதற்காக இந்த ஜீவகாந்த சக்தியை நாம் உணர வேண்டியது அவசியம், உயிராற்றலை உணர வேண்டியது அவசியம். அந்த உயிராற்றலை பற்றி உணர வேண்டிய அவசியத்தை மக்கள் பெறவில்லை என்றால், அதான் காலையில சொன்னேன், எனக்கு தெரிந்த நண்பர்கள் டாக்டர்கள் பலர் இதெல்லாம் சொன்னாங்க. இந்த உயிர் என்பதை பற்றி எல்லாம் பேசுறாங்க, இது பழைய பஞ்சாங்கங்க, அதெல்லாம் நம்ப கூடாது. நான் சொல்றேன், எத்தனையோ உடலை அறுத்து பார்த்தேன், மூளையா சிதைச்சு பார்த்துட்டேன். உயிர் என்பது எங்கேயும் இல்லை. அதுக்கு மேல உயிர் இருக்குதுன்னு பேசுனாங்கன்னா நாங்க எப்படி நம்புவோம்? நாங்கெல்லாம் விஞ்ஞானிகள் இப்படி சொல்வார்கள். ஆனா அது தவறில்லை. அந்த விஞ்ஞானத்துக்கு கருவியினால காலதூர பருவன் வேகம் என்ற ஒன்றால இந்த கணக்கால கணிக்கப்படக்கூடியது மாத்திரம்தான் விஞ்ஞானத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது என்ற கருத்து இருப்பதனால அந்த டெமார்கேஷனுக்குள்ளாக அவங்க இருக்கிற போது அவங்க சொல்றது தவறில்லை. அதற்கு மேலாக அவர்களை கொண்டு வர்றதுக்கு இன்பம் துன்பம் என்பது உண்டா இல்லையான்னு கேட்டா அப்போதான் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அதை உணர்றது யாரு? மனம். மனம் என்பது இருக்குதா இல்லையா? உயிர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி இருக்கிறது என்று கேட்டா, நீங்க தான் விஞ்ஞானியாச்சு இல்ல, ஏதோ சொல்ல பார்க்கலாம், கேளுங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்படி இந்த அளவு, இந்த நிலையை தாண்டி மனிதன் தெளிவாக நம்முடைய வாழ்க்கை பற்றி, நம்ம உயிரை பற்றி, நம்முடைய மனதை பற்றி, நம்முடைய நிலையை பற்றி உணர்ந்து கொண்டால்தான் வாழ்விலே துன்பம் வராது பாதுகாக்கவும், துன்பம் வந்த போது போக்கிக் கொள்ளவும், இன்பத்தை அனுபவிக்கவும் முடியும். இன்பத்தை எப்ப அனுபவிக்கிறது, எப்படி அனுபவிக்கிறது? எந்த இன்பமும் அளவு மீறினால் துன்பமாக மாறிவிடும். ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, பாதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்டீங்க, இன்பமா இருக்கு இல்லையா? சரி, இன்னும் ஒரு பிளேட் கொண்டாந்து வைக்கிறாங்க, ஐயோ முன்னே கொடுத்தீங்களே, இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிடுங்க, கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டு பார்த்து பாதி போகுது இங்கே இங்கே அப்படி இருந்து. மூன்றாவது
அவ அந்த அம்மாவுடைய கணவனோ அல்லது மற்றவங்களோ வந்து, இந்தாங்க இன்னும் ஒரு பிளேட்டு சாப்பிடுங்க. இல்லைங்க என்னால முடியாது, 2 சாப்பிட்டாச்சு. இல்லை இது எனக்காக சாப்பிடுங்க. இவர் சாப்பிட முடியுமா? இன்பமாச்ச 3 இன்பம் இங்க சேர்ந்து இருக்கணும். இப்போ 3 பிளேட்ல உள்ள இன்மை சேர்ந்து இருக்கணுமே. அப்போ இன்பத்தின் அளவு முறையை மீறும் போது ஏற்படும் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் 2 அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று ஞானம் வாழ்ல கொடுத்திருக்கு. இன்பத்தினுடைய அளவு முறையும் மாறும் போது அதுவே துன்பமாக மாறிவிடும். அப்போ தரை என்று சொல்றான் லெவலா இருக்கிற போது, மேடுன்னு சொல்றான் அது உயர்ந்த போது, பல்லான்னு சொல்றான் அதுல கொஞ்சம் பறிச்சுட்ட போது. இதே போன்றதான் இந்த மேடு பள்ளம் உணர்வினுடைய உணர்ச்சியினுடைய ஏற்றத்தாழ்வுதான் இன்பமாக துன்பமாக இருக்கிறது. அந்த உணர்ச்சி ஏற்றத்தாழ்வோ உடல்ல செயல்படக்கூடிய ஜீவகாந்த சக்தியினுடைய கன்வர்ஷன் லெவல்ல ஏற்படக்கூடிய வித்தியாசம் தான் என்றதை தெரிந்து கொண்டா இது எங்கேயோ போய் நாம் விஞ்ஞானம் படிக்க வேண்டியதில்லை, ஒரு லேபரேட்டரி வச்சு அதை டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்குதே, இதை நமக்குள்ளாக தெரிஞ்சுக்கலாம். இந்த படிப்பு கல்வியில சிறு பொழுதுல இருந்து எல்லா கல்வியிலையும் நாம் புகுத்துவோமானால் வாழ்க்கை விஞ்ஞானம் என்ற தலைப்பில இது புகுந்துதானா மனிதன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற அளவுல தன்னளவுல பொறுப்புணர்ச்சி உடையவனாக மாறிவிடுவான் அல்லவா. அதே போன்று எனக்கு இருப்பது போன்றுதானே அவருக்கு இருக்கும் என்ற எண்ணம் வர்ற போது பிறருக்கு துன்பமளித்து தான் வாழணும் என்ற எண்ணமும் வராது. ஆகையினால இந்த உயிர் உணர்வு என்பது அவசியம். அந்த உயிர் உணர்வு பெற்றாதான் அந்த உயிரினுடைய இயக்கத்திலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியினுடைய ஆற்றல் தெரியும். அந்த காந்தம் என்பதே அலை இயக்கம், அழுத்தும் சக்தி. அது ஒலியாக இப்போ உடலுக்குள்ளாக உயிர் ஒரு நுண்ணிய இயக்க துகளாக உணர்ந்து கொண்டோம். கோடான கோடி நுண்துகள்கள் அம்மாதிரி இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தோம். அந்த ஒவ்வொரு நுண்துகள்ல இருந்து வரக்கூடிய அலை ஜீவகாந்த சக்தியாக உணர்ந்தோம். அதனுடைய தன்மாற்றம் அழுத்தமாக ஒளியாக சுவையாக உணர்வுகளாக பெறுகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டோம். இதற்கு இந்த பெர்செப்ஷனல் எபிலிட்டி என்ற ஒரு உணரும் தன்மை, 2வது படியாக உள்ள அறிவின் தன்மை எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு. மரம் முதல் கொண்டு ஐயறிவு என உடைய விலங்கினத்துக்கெல்லாம். இதோடு விலங்கினத்திலே இருந்து கரு செக்ஷுவல் வைட்டல் ஃபீல்டு அது தொடர்பாக வித்து தொடர்பாக வந்ததுதான் மனிதன். அப்ப மனிதனிடம் இவைகள் எல்லாம் அடங்கி இருந்து மனிதனுடைய தேவைக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் ஏற்றவாறு அறிவு இன்னொரு தன்மை பெறுகிறது. இதுவரையில ஐயறிவு வரையில புலன்கள் மூலமாக மற்ற பொருளை காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் முறையில தான் உணர்ந்தது. உணரக்கூடியவன் யார், அறிவு என்பது என்ன என்று இதுவரையில உணரல. அதை உணர்வதற்காக ஒரு ஆற்றல் பிறந்ததல்லவா, அதுதான் 6வது அறிவு. அறிவை கொண்டு மற்றதெல்லாம் அறிந்தோம் புலன்கள் மூலமாக. இப்பொழுது அந்த அறிவை புலன்கள் மூலமாக அறிய முடியாது, அறிவை கொண்டே அறிவறியக்கூடிய ஒரு நிலை, ஒரு திறன், அதுதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவு பெற்ற மனிதன் இயற்கையை அறிந்து கொண்டு ஐயுணர்வுக்கும் காரணமான இந்த பஞ்சபூதங்களை உணர்ந்து அதுல பரமாணுவில் இருந்து வரக்கூடிய எழுச்சி அந்த காந்த சக்தி அழுத்தம் ஒளி ஒலி சுவை மன இவைகளாக மாறுவதும் உணர்ந்து கொண்டது. ஆனால் அறிவை அறிவதற்காக என்ன வேண்டும்? எங்க போய் அறிவை அறியறது? எடுத்து பார்க்க முடியுமா? முடியாது. அதை அந்த அறிவு பழக்க நிலையிலாக உள்ள மனத்தை உள்ளே செலுத்தி இந்த மனம் எங்கே இருந்து இப்படி பழக்க நிலையாக வருகிறது என்று உள்ளொடுங்கி பார்த்தார்களே. உள் ஒடுங்க 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 இந்த மனம் 5 புலன்கள் மூலமாக விரிந்து இயங்கி கொண்டிருக்கிறது.
ஆனால் உள்ளே போக 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 ஐயுணர்வும் ஒன்றாகி உயிர் என்ற தன்மையிலே அறிவாக அகத்ததுவாக உள்ளதை மனிதன் உணர்ந்து கொள்கிறான். இந்த மனதுக்கு உட்பொருளாக அடித்தளமாக அறிவை உணர்கிறான். அந்த அறிவோ நுண்துகளாக உள்ள உயிர் சக்தியினுடைய சுழல் இயக்கத்திலே மையத்திலே சுழலாத இடமாக உள்ள இருப்பு நிலையாக உள்ளதே தான். அது காந்த களத்தின் மூலமாக உடல் முழுவதும் தொடர்பு கொண்டு எங்கு எங்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுமோ அதையெல்லாம் உணர்தலாக பெறுவதோடு புலன்கள் மூலமாக இந்த உடலிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், வெளியிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இவை ஒன்று சேரும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள், இவற்றையெல்லாம் இன்பமாக துன்பமாக உணர்வதும், அப்படி உணரும் போது எதை உணர்ந்தாலோ அதை இங்கே பதிவு செய்து கொள்வதும், அந்த பதிவு மீண்டும் 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 எத்தனை தடவையானாலும் சரி வெளிவந்து தானாகவே வெளிவந்து கொண்டோ அல்லது தானே தேடி எடுத்துக்கொண்டு ஓய்விக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட் என்ற முறையிலையும் இருப்பதை உணர்ற போது அந்த அறிவுக்கு இருப்பிடம் உயிர், உயிர் மையம். அந்த உயிர் மையமாகிய இருப்பு நிலை, பிரம்ம நிலை, சுத்த நிலை, அதுதான் அறிவாக இருக்கிறது. எது தெய்வமாக இருக்கிறதோ, எது உட்பொருளாக இருக்கிறதோ அதுவேதான் அறிவாக இருக்கிறது என்பதை கண்டுகொண்டான். அப்போ வள்ளுவர் குறளுக்கு நாம் போவோம். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அகத்து, அது அகம் என்றால் உள்ளான் உயிர். உயிருக்கு உட்பொருளாக உள்ளதை யார் உணர்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று சொன்னா அவர்கள் தான் தெய்வம். அந்த நிலையே மனநிலையே தெய்வம் என்பதுதான். எனவே உடலை எடுத்து பார்த்தா அணுக்களால் ஆகிய கூட்டு, உயிரோ பரமாணுக்களுடைய தனித்தன்மையாக ஃபுல் வெலாசிட்டி உடைய ஒரு இயக்க வேகம். அந்த உயிருக்குள்ளாக மையத்தில் அமைந்தது சிவம், பூரணம், அறிவு. அப்போ தெய்வ நிலையை பற்றி, கடவுளை பற்றி பலவிதமான விளக்கங்களை கூறியிருந்தாலும் அந்த தெய்வ நிலையானது அறிவாக எப்படி இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளால்தான் உணர்ந்து கொண்டு விஞ்ஞானிகளால் தான் உணர்த்த முடியும். மற்றவர்கள் உணர்ந்தாலும் அதை உணர்த்துவதற்கு ஒரு ஓமை கூறுவதற்கு முடியாது. விஞ்ஞானத்துக்கு தான் வரணும் ஓமை கூறுவதற்கு. ஆகையினால விஞ்ஞானிகளை நோக்கி நாம் இப்பொழுது கேட்கிறோம், நீங்கள் தான் இந்த இடத்துல இந்த உண்மையான செய்தி உலகுக்கு மக்களுக்கு பரவ வேண்டுமானால் நீங்கள் வர வேண்டும். 2 பேரும் சேர்ந்துதான் இதை செய்யணும். நண்பர்களே, இந்த உண்மையை எப்படித்தான் உணர முடிகிறது என்று கேட்கிறீங்களா? வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவானது, மனமானது அவ்வப்போது உருவம், இமேஜ் அண்ட் ஷேப், வடிவம் எடுக்கிறது, குணமாக மாறுகிறது. இப்படி எத்தனை தடவை என்னென்ன அனுபவம் பெற்றோமோ அதுதான் நம்முடைய தன்மை, அதுதான் பதிவு, அதுதான் வினைப்பதிவு என்று சொல்றோம். அது இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு நேச்சுரல் ரிதம் என்றது இருக்கிறது, தனியா நல்ல முறையில இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பாதிப்பில்லாம இருக்குமே ஆனால் இன்பம். அதே போலதான் நமக்கும் இன்னொருவருடைய கருத்துக்கும் பாதிப்பில்லாத இருக்குமே ஆனால் இனிமையான நட்பு. ஆனால் பாதிப்பு இருக்குமே ஆனால் அங்கே எந்த செய்தி ஆனாலும் எந்த அனுபவம் ஆனாலும் மூளையின் மூலமாக தான் உயிருக்கு போய் சேரணும். உயிர்ல இருந்து மூளையின் மூலமாக தான் வெளியே வரணும். அது மேக்னிஃபையிங் மிஷின் அதுதான். ஆகையினால நீங்க ஒருத்தரை வருந்த செய்தோன்னு செய்தா சொன்னா அவர்கள் வருந்துற போது அந்த மூளையின் மூலமாக எழக்கூடிய ஜீவகாந்த அலை அதை நேராக ஜீவகாந்த அலையே தேடி எந்த இடத்துல யார் மூலமாக அந்த வருத்தத்துக்கு காரணமோ அவர்களோட வரும்போது அந்த அலையினுடைய அழுத்தம் தான் கர்ஸ்ன்னு சொல்றோம். என்ன, இதைதான் சாபம் சொல்றோம். அதே போல வாழ்த்து நல்ல இனிமையான முறையில அதே அலை வறுமையானால்
the wave itself is characterized by the thought. அவன் எப்படி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு அந்த அலையே அந்த தன்மையை ஏற்றுக்கொள்வதனால அந்த அலை எங்கே பாய்கிறதோ அதே தன்மையை அங்கே ஊக்கிவிடும். அலைக்கு ஒரு தன்மை உண்டு. எந்த பொருளிலே இருந்து ஒரு அலை வந்தாலும் அந்த பொருளின் தன்மையாக அந்த அலையிலே நிரம்பி இருக்கிறது, கலந்து இருக்கிறது, கூடுது. எந்த பொருள் மீது அந்த அலை பாய்கிறதோ அந்த பொருளிலே இருந்து அதன் தன்மையாக ஊக்குவிக்கப்படும். அதுக்கு உதாரணமா சொல்ல போனா, சூரியன்ல இருந்து நாம் பெறுவது வெப்பம் என்றும் ஒளி என்றும் நாம் கருதுகிறோம். வெப்பமாகவோ ஒளியாகவோ சூரியன்ல இருந்து வரல. இத முதல்ல நான் சொன்ன போது எவ்வளவோ எதிர்ப்பு இருந்தது. அதன் பிறகு விளக்கம் கொடுத்த பிறகு எல்லாரும் அதை ஒப்புக்கொண்டாங்க. சூரியன்ல இருந்து வெப்பமும் வரல, ஒளியும் வரல. என்ன வருது என்ற அலைதான் வருது. அந்த அலையிலே சூரியனுடைய வெப்பமும் ஒளியும் அடங்கி இருக்கிறது. அந்த அலை எங்க படுகிறதோ அந்த அணுக்களுடைய கூட்டுக்கு தகுந்தவாறு அந்த வெப்பமும் அதனுடைய சூரியனுடைய தன்மையும் அங்கே இருந்து பிரதிபலிக்கிறது. இப்ப நாம் பார்க்கிறோமே சூரிய ஒளி இந்த உலகத்துல, இது சூரிய ஒளி அல்ல. சூரிய அலை பூமி மேல பட்டு பூமியில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் அதனுடைய ஆற்றலை, ஜீவ காந்த சக்தியை அது தன்மாற்றம் ஆகி இங்கே பெற்ற ஒளிதான் நாம பார்க்கிறோம். எப்படி நிரூபணம் செய்வது? சரி, நீங்க ஒரு பிளேன்ல ஏறி ஒரு 50,000 அடி உயரம் போங்க. 50,000 அடி உயரத்துல போன பிறகு அங்க டெம்பரேச்சர் என்ன? 0க்கு மேல கூட போயிடும். அங்க இருந்து சூடு, சூரியன்ல இருந்து சூடு பூமிக்கு வந்ததுன்னா மத்தியில கூலாகி அங்க இருந்து மறுபடியும் அங்க பூமிக்கு வந்த பிறகு அங்க குளிர்ச்சியாகி சூடு வருமா? வராது. அலைக்கு அப்படி இல்லை. அலை அப்படியே அலையில எல்லாம் அடங்கியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? சூடு வரல, அலை வருகிறது. அந்த அலை பட்ட உடனே அந்தந்த அணுக்கூட்டங்களுக்கு தகுந்தவாறு, ரசாயன தன்மைக்கு தகுந்தவாறு, அதனுடைய எலிமெண்டல் வேல்யூக்கு தகுந்தவாறு அந்த அலையில இருந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு அணுவிலையும் இருப்பதனால அது ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் ஆட்டம் ஆன் த அர்த் என்று தெரிஞ்சு கொண்டோம்னா, நாம பார்க்கிற ஒளி சூரியன் இருந்து ஒளியாகவே வரல, அலை வந்துதான். இன்னொன்று, சூடு வரல நினைச்சுக்கிறோம். இந்த ஒளியை பற்றி பார்க்கணும்னா பாதி ராத்திரில நாம் உலகத்து மேல நிக்கிறோம். சூரியன் அப்ப கீழே இருக்கு. சூரியனுடைய அளவு பூமியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அத விஞ்ஞானத்துல அவங்க கண்டுபிடிச்சபடி 2 million times greater than the earth வால்யூம் எடுத்து பார்த்தா சூரியனுடைய வால்யூம், அதனுடைய பருமன் பூமியினுடைய அளவை விட 2 million என்ன 20 லட்சம், மில்லியன் என்றா 10 லட்சம், 20 லட்சம், 20 லட்சம் மடங்கு பெரியது என்ற போது அங்கிருந்து வரக்கூடிய ஒளி நம்முடைய பூமிக்கு பின்பக்கம் அடிக்குது. அடிச்சு இப்படியே வர்ற போது நாம பார்க்கிற இடத்துல எல்லாம் இங்க பார்க்கிறோம் இருட்டு. அந்த இருட்டுல எங்க அந்த இருட்டு இப்படியே போய் ஒரு அளவுல போய் கோனா போய் முடியணுமே இல்லையா? இருட்டு கீழே அகலமான இடத்துல வெளிச்சம் இருந்து வந்துட்டே இருக்குது, படுது. இப்போ பூமியினுடைய நிழலைத்தான் நாம பார்க்கிறோம் இருட்டாக. ஆனால் அந்த இருட்டு ஒரு கோன் வடிவத்துல போய் முடியணுமே இல்லையா? ஏன்னா அது கீழே இருக்கிறது பெருசு, இது சின்னது. அந்த கோன் வடிவத்துல போய் முடியறதா இருந்தால் இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் சூரிய ஒளி இருக்கணும், நமக்கு தெரியணும். இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்த்தா கட்டாயம் தெரியணும், வெளிச்சத்துல இருந்து இருட்டு பார்த்தா தான் தெரியாது. ஆகையினால நாம் இந்த பக்கம் பார்க்கிறோம், அந்த பக்கம் பார்க்கிறோம், மேல் பக்கம் பார்க்கிறோம்.
சூரிய வெளிச்சம் தெரியல ராத்திரில. ஆனாலும் அந்த சூரிய வெளிச்சம் படக்கூடிய நட்சத்திரமோ அந்த நிலவோ மற்ற எந்த பொருளோ அதுல இருந்து வெளிச்சம் தெரியும். அங்கே மோதும் போது அந்த அலை மோதிய போது அது பெறக்கூடிய ஒளிதான் இப்ப நாம் திருப்பி பிரதிபலிப்பாக பார்க்கிறோம். இதுல இருந்து ஒளியோ அல்ல சூடோ சூரியன் இருந்து வரல, ஆனால் அலை வருகிறது. அந்த அலை சூரியனுடைய வெப்பத்தையும் அதனுடைய ஒளியும் உள்ளடக்கமாக பெற்றிருக்கிறது. அந்த அலை எந்த பொருள் மீது பாய்கிறதோ மீண்டும் அதுவாகவே மாற்றம் பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அதே போலதான் எந்த பொருளிடத்துல இருந்து ஒரு அலை தோன்றினாலும் அந்த அலை எந்த பொருள் மீது வீசுகிறதோ அந்த பொருளுக்கு அதே தன்மையை அளிக்கக்கூடியது. அதே போலதான் நாம் ஒருவருக்கு ஒருவர் கூட 2 பேர் இருக்கோம்னா உங்களுடைய தன்மை என்ன என்னுடைய தன்மை என்ன 2 பேரும் கூடி கொஞ்ச நாள் இருக்கோம்னா உங்களுடைய தன்மை எனக்கு ஒரு அளவுல பிரதிபலிச்சு அதுவே வரும். அதே போல என்னுடைய தன்மையும் உங்களுக்கு வரும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் எண்ண அலைகளாலேயோ அல்லது உடல்ல இருந்து வரக்கூடிய அலைகளாலேயோ இப்படி பெறக்கூடிய மாற்றம் இப்படி. அதே போலதான் இந்த வீடுகள்ல இந்த மரம் வச்சா அதுல இருந்து அலைகள் வந்தா உடம்புக்கு நல்லது, இந்த மரம் வச்சா நல்லது இல்லைன்னு சொல்றா இது அனுபவத்துல கண்ட உண்மைகள் தான். எனவே இந்த நிலையில ஏற்படக்கூடிய வளர்ச்சி பெற்று வந்த அறிவு 3வது நிலையாக உள்ள அறிவையே அறிவறிய போறத. இங்க இருக்கக்கூடியவர்கள்ல பெரும்பாலானவங்க இந்த குண்டலி யோகம் என்ற தியானம் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. நீங்க இங்க நிலைக்கிற போது என்ன உணர்ச்சி ஒண்ணு உண்டாகிறது, ஒரு விறுவிறுன்னு ஒரு சுவர், அதுதான் உயிர். உணர்வது உயிர். அந்த உயிர் சக்தியை உணர்கிறோம். உணர 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 விரிந்து இயங்கக்கூடிய அறிவு மனம் என்ற நிலையில விரிந்த நிலையில இருக்கிறது. இப்ப புலன்களை விட்டு விடுபட்டு அது அடக்கம் பெற்று உயிர்லயே லயமாகிறது. அந்த உயிர்ல லயமாகும் போதுதான் இதுவரையில வந்த ஐயுணர்வாக இருந்தது மெய்யுணர்வாக மாறுவதற்கு மெய்ப்பொருளோடு மெய்ப்பொருளாகவே கலந்து மனம் அறிவாக மாறுது. அப்படி அறிவாக வந்த போது ஒன்றி இருக்கிற போது நான் உயிராக இருக்கிறேன், மனம் என்ற நிலையை விட்டு உடல் என்ற நிலையை விட்டு உயிராக இருக்கிறேன் என்ற உணர்வு, transcendental state of consciousness, from body consciousness to soul consciousness. உடல் அறிவை கடந்து உயிர் அறிவுக்கு வருகிறோம். இதை ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்வார்கள் சான்ஸ்கிரிட்ல. அப்படி ஆத்ம தரிசனம் உண்டான பிறகு இன்னும் என்ன செய்யறோம், இந்த இவ்வளவு உண்மையாக இருக்கிறது எந்த பொருள், உயிர் என்பது இவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று ஆசிரியர் சொன்னாரே என்று கூர்ந்து பார்க்கிறோம். அப்போ உயிரை உணர்கிறோம், உயிர் சக்தி தான் உணர்கிறோம். எங்க இருந்து உணர்கிறோம்? இங்கதான் கேள்வி. உயிருக்கு அப்பாலே நின்று, உயிர் என்ற நுண்ணிய துகளுக்கு அப்பாலே என்ன இருக்கிறது? சுத்த வெளி, ஆனால் காந்தமாக இருக்கிறது. அந்த காந்தத்தில அலையும் இருக்கிறது, நிலையும் இருக்கிறது, இருப்பு நிலையும் இருக்கிறது, இயக்க நிலையும் இருக்கிறது. ஆனால் நாம் இயக்க நிலையில இருந்து இருப்பு நிலைக்கு போய் சுத்த வெளியாகவே இருந்து அந்த நுண்ணி இயக்கத்தை பார்க்கும் போது இயக்க அலையெல்லாம் கழித்து இருப்பு நிலையாகி பார்க்கிறோம், சுத்த வெளியாகி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் வெளியாக இருப்பதே அறிவாக இருக்கிறது, அறிவாக இருப்பதே வெளியாக இருக்கிறது. வெளியும் அறிவும் ஒன்றுதான், சிவமும் அறிவும் ஒன்றுதான். அறிவே சிவம், சிவமே அறிவு, அதுவே நான் என்ற ஒன்று வர்றபோது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்றது உயிரே நான் என்ற போதுதான் அகம் பிரம்மாஸ்மி வருது. தத்துவமசி என்றால் அது நீயாக இருக்கிறாய். எல்லா வாக்கியங்களும் இந்த உண்மை உணர்வுல இருந்து வந்ததுதான். அப்போ அந்த உண்மையை உணர வேணுமானால் அறிவு பொருட்களத்திலே இருந்து விடுபட்டு உயிரை உணர்ந்து அந்த உயிருக்கு உயிருடைய தன்மை உணர்ந்து உயிருக்கு அப்பால் நின்று உயிரினுடைய தன்மை பார்க்க போதுதான்
அறிவாக முற்றறிவாக இருந்து கொண்டு சிவநிலையாக இருந்து கொண்டு உயிரை நோக்குகிறது. இந்த இடத்துலதான் அவனே நான், நானே அவன். இந்த உண்மையை உணர 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 டிரான்சென்டென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்றமே மாற்றம், அது இறைவனே நானாக இருக்கிறான். நானே இறைவன் சொல்ல முடியாது, அங்க கொஞ்சம் அகம்பாவம் இருந்தாதான் அது வரும். இறைவனே நானுமாக இருக்கிறான் என்ற போது அப்ப அவர் யாரு? அவனே தான். அது எது? அவனே தான். அவ்வாறு எல்லா பொருளிலும் ஊடுருவி இயங்கக்கூடிய இருப்பு நிலை சிவமாகவும் அதுவே அறிவாகவும் அதுவே நானாகவும் ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய துணிவானா? உயிருக்கு தீங்கு செய்ய துணியாத நிலையிலேதான் அன்பு என்பது பிறக்கும். உயிருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருணை பிறக்கும். அப்ப அறிந்தது சிவா, மலர்ந்தது அன்பு. அன்பு வேறு சிவம் வேறு அல்ல என்பார்கள். அறிந்த போதுதான், சிவநிலை அறிந்த போது அங்கே செயலிலே மனத்திலே மலர்ச்சி அடைகிறது தான் அன்பு. அந்த அன்பு யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்ற முதல் ஒரு தடுப்பு உணர்வு உண்டாகிறது. அதன் பிறகு துன்பப்படும் உயிருக்கு இயன்ற வரையிலே உதவ வேண்டும் என்ற கருணை. இந்த அன்பும் கருணையும் இந்த இரண்டுமாகி செயல்பட நிலைக்கு இதே அறிவு மனமாக படர்க்க நிலையை மாறி வருகிறது. இறைநிலை உணர்ந்த பிறகு, தன்னிலை உணர்ந்த பிறகு, இந்த நிலை உணர்ந்து 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 செயலிலே பார்க்கிற போது இதுவரையிலே சாதாரணமாக தெய்வ நிலையை மறுத்தவர்களுக்கு அவர்கள் உள்ளடங்கி உணர முடியாது. ஆனால் அவர்களும் உணரச் செய்ய வேணும். எப்படி செய்யலாம்? இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள நிறைந்துள்ள காந்த சக்தியை பற்றி விரிவாக இந்த 10 தத்துவங்கள் மூலமாக விளக்கிவிட்டால், எங்கேயுமே எல்லாவற்றிலுமே அந்த காந்த சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால், அந்த காந்தம் என்பது இருப்பு நிலை, இயக்க அலை, நிலை அலை, இந்த இரண்டு சேர்ந்துதான் காந்தமாக இருக்கிறது. அந்த நிலைதான் அறிவாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி, அதே காந்தம் செயல்படாத இடம் இல்லை, இல்லாத பொருள் இல்லை என்பதை விளக்கிவிட்ட பிறகு நாம் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த காந்த சக்திக்கு ஒரு அசைவு கொடுக்கிறோம். அது தன்மாற்றம் அடைகிறது. அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக அது உணர்வை தருகிறது. அப்போ எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவு உண்டாகிறது. செயல் நாம் செய்கிறோம், விளைவு எது? எல்லாம் வல்ல இறைவனே காந்த சக்தியாக இருந்து கொண்டு அந்த காந்த சக்தியில இருந்து தன்மாற்றம் பெற்று பிசிக்கல் அப்பியரன்ஸ், காட்சி வடிவத்திலே வரக்கூடிய கடவுள் யார் என்று சொன்னால் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற விளைவுகள். இந்த 6 விளைவுகளை கொண்டு, ஏனென்றால் அந்த விளைவுகளுக்கு சத்தம் என்பதை பார்த்தோம். சத்தத்தினுடைய மூலம் என்ன என்று பார்க்கிற போது மௌனம் என்று தெரியுது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது புலனால காண முடியாது. சத்தத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய மூலத்தை உணர வேணும். அது எல்லாராலையும் முடியாது. ஆனாலும் அதே போல எல்லா பொருளும் சத்தத்துக்கு மூலம் மௌனம், ஒளிக்கு மூலம் இருளு, சுவையும் மனத்துக்கு மூலம் நிற்குணம், இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வர எல்லாம் ஒண்ணுதான், விரிவுல தான் வேறுபட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த விளக்கத்துல வர்ற போது எந்த விளக்கமும், எந்த செயலும், எந்த விளைவோ இறைவனே அந்த விளைவுகளாக வருகிறான். அதை தவிர வேறு யாரும் இல்லை. சத்தம் வந்தது. இந்த சத்தம் நான் உண்டு பண்ணதோ? செயல், கையை தட்டின, இங்க இருந்த சத்தம் தான் வந்தது, குவிந்தது. அந்த சத்தம் யாரு? இறைவனுடைய வெளிப்பாடுதான். இப்போ இதை விட்டுட்டா இறைவனை போய் நீங்க நேரடியாக காணலாம் என்று சொன்னா இறைவனை காண முடியாது. இறைவனுடைய மாற்றத்தை உருவமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக
இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து எல்லா காட்சி வடிவத்திலே இருக்கக்கூடிய நிலையத்தான் அவனுடைய விளைவாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அப்பொழுது எந்த செயல் செய்தாலும் உன்னுடைய நோக்கம் திறமைக்கு தக்கவாறு விளைவுகள் வருகிறது அல்லவா, அந்த விளைவு இன்பமோ துன்பமோ அது என்ன, நீங்க செய்யற செயலுக்கு தக்க கூலி அல்லது வரம். நல்ல முறையில உணர்ந்து ஒழுங்கான முறையில நேச்சுரல் ரிதம் இயற்கை இனிமை காத்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இன்பமயமாகவே இருக்கும். அதான் அதற்குரிய விளைவு. நேச்சுரல் ரிதம் என்று சொல்லக்கூடிய இயற்கையினுடைய இனிமையை கெடுக்கக்கூடிய அளவுல உங்களுடைய செயல் அமையுமேயானால் அங்கே சீரல் உண்டாகிறது. அலையினுடைய சீரல் அது துன்பமாக என்ன, அந்த துன்பம் உங்களுக்கு தண்டனை அல்ல, செய்யறது தவறு, திருத்திக்கொள் என்று வார்னிங் தான், எச்சரிக்கை தான். அப்படியே திருப்பி திருப்பி செய்தா அவருடைய விளைவு துன்பமாக அனுபவிக்கத்தான் வேண்டும். இதான் வினையும் விளைவும். வினையில இருந்து விளைவு வருகிறது. வினை நாம் செய்யறோம், விளைவு இறைவனுடைய கூற்று. அதுதான் நீ கர்மா நீ செய்யற விளைவை கடவுளுக்கு விட்டு விடுன்னு சொன்னாங்க கீதையில. அது அர்த்தம் பின்னால வேற வேற வந்தாலும் உள்ளது இவ்வளவுதான். நீங்க எந்த செயல் செய்தாலும் விளைவாக வரக்கூடியவன் இறைவனே தான். அழுத்தமாகவோ ஒளியாகவோ ஒலியாகவோ சுவையாகவோ மனமாகவோ இன்பமாகவோ துன்பமாகவோ வெளிப்பாடெல்லாம் இறைவனுடைய கூற்றுதான். அதை உணரும் போதுதான் நான் எந்த செயல் செய்தாலும் என்னுடைய செயலிலே உள்ளடங்கிக் கொண்டு அவன் இறைவன் வெளிப்பட்டு எனக்கு நன்மையோ தீமையோ அளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மாற்ற முடியாத உண்மையாக உணர்ந்து கொண்டானே. ஆனால் தவறு என்பதை தெரிந்து செய்வானா? தவறு செய்ய முடியாது. இந்த இடத்திலேதான் ஒழுக்கம் என்பது நிலைக்க முடியும், ஒழுக்கம் என்பது சரியாக உணர முடியும். எனவே இந்த ஒழுக்க உணர்வோடு மனிதன் ஒரு காரியத்தை தவறு செய்யாத செய்தா என்ன ஆகும்? தனக்கும் நல்லதா இருக்கும், பிறருக்கும் நல்லதா இருக்கும். எப்பொழுதும் ஒழுக்கம் கடமை என்ற நிலையம் நீராது. அப்ப அற உணர்வு தானாகவே உண்டாகும். செயலிலே விரைவாக சிவனை காணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆராய்ச்சி தினசரி வாழ்க்கையில ஒரு சிறு நேரம் ஒதுக்கி கண்டுபிடிச்சோமானா செயலிலே விளைவாக வருவது இறைவனே தான் என்றால் ஒரு நிமிடம் கூட இறைவனை மறக்க முடியுமா? ஒரு கண நேரமாகும். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி. எந்த பொருளிலும் அவன் இருப்பதை உணரலாம். கடவுள் என்ற பெயரை மாத்தி காந்தம் என்ற பெயரை வச்சுக்கோங்க. அந்த காந்தத்திலே இருப்பு நிலையாகவும் இயக்க அலையாகவும் இரண்டும் கலந்த நிலையிலே இருக்கான். இதை சக்தி சிவம் என்று சொல்றார்கள், அல்லது அர்த்தநாரி என்று சொல்றார்கள் பெரியவங்க. அர்த்தநாரின்னு என்ன? சிவமும் சக்தியும் இரண்டு சேர்ந்த ஒரு நிலைக்கு அர்த்தநாரி. அதை பிரணவ சரீரம் என்று சொன்னார்கள். ஆகவே அந்த பிரணவ சரீரத்தை காந்த சக்தி என்று மாற்றிக்கொள்ளுங்க. அது இல்லாத இடம் இல்லை. நீங்க எந்த வகையில அதை தொடர்பு கொண்டு இயக்குகின்றீர்களோ அதுக்கு தக்க விளைவு வரும். அது தெரிந்து கொண்டா விளைவு மாத்திரம் இல்லை, செயலிலே உடல் இயக்கத்துல ஒரு பதிவு, விரிவு சுருக்க இயக்க பதிவு, அதனுடைய விளைவிலே உடல்ல ஜீவகாந்த சக்தி மாற்றத்திலே ஒரு பதிவு, அதிலிருந்து இன்ப துன்ப உணர்விலே ஒரு பதிவு. இவைகளெல்லாம் உடல்ல பதிவு, உயிரிலே பதிவு, வித்திலே பதிவு, ஜீவகாந்த சக்தியிலே பதிவு. தன்மாற்றம் மனிதனுடைய கேரக்டர் அதுவே மாறிக்கொண்டு வருவதை பார்க்கலாம். இந்த தவிர்க்க முடியாத தகர்க்க முடியாத உண்மை, ஒவ்வொருவருக்கும் உரிய உண்மையை, வாழ்க்கை விஞ்ஞானத்தை மக்கள் உணர வேண்டாம். உணர்வதற்கு ஏற்ற பொட்டன்ஷியல் ப்ராவிடன்ஸ் அமைந்தது எதுவோ அதுதான் மனிதனுடைய அறிவு. அந்த மனிதனுடைய அறிவு அதை உணர்வதற்காகவே உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அறிவை பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த இடத்திலே விட்டு விட்டோமானா இது தேவைதான். பொருள் வேணும், எவ்வளவு வேணும், எந்த அளவுல வேணும். புகழ் வேணும்னா எதுக்கு வேணும்? நீங்க தேடி புகழ் பெறுவது முடியாது. நீங்க செய்யற செயல் செய்தா சரியாக இருக்குமேனால் புகழ் தானாக வரணும். அதே போல நீங்கள் செய்த செயல் சரியாக இருக்குமேனால் அதுக்கு தக்க பொருள் வந்துதான் ஆகும். அதிகாரம்
புலனின்பம். எல்லாருமே புலனின்பம் என்பது அளவோடு முறையோடு அனுபவிக்க கற்றுக்கொண்டால் புலன்களால எப்பொழுதும் இன்பமே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல அளவு முறை மீறுகிறதோ புலனின்பம் அது துன்பமாக மாறுகிறது. இந்த உண்மையெல்லாம் தெளிவான உண்மைகள், சிம்பிள் ட்ரூத். இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதோ விஞ்ஞான பாடங்கள் மூலமாக உணர்த்துவதோ கஷ்டமில்லை. அப்படி ஆன ஒரு கல்ச்சரல் வேல்யூ இன்னைக்கு ஆங்காங்க துண்டு துண்டாக தோன்றிய பண்பாடு இப்போ உலக பண்பாடாக அரசியல் பொருளாதார நிலையில வேக வாகன வசதிகளால மாறிக்கொண்டு வருகிறது. இந்த காலத்துல இந்த பண்பாட்டோடு மனித இன பண்பாடு, வாழ்க்கை விஞ்ஞானம் என்ற பண்பாடு மனித வாழ்க்கையிலேயே சேர வேண்டும். அப்படி சேருவதற்கு இதுவரையில விட்டுட்ட காலம் போக இனி அந்த உண்மையை உணர்வதற்கு அந்த அறிவை அகநோக்கி நின்று மெடிடேஷன் தவம் செய்து அதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்ட்ரீம் லைனிங் த மைண்ட் இஸ் த மெடிடேஷன். அதுக்கப்புறம் இதுவரையில செய்த செயல்களால இந்த செல்லுலர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ், அது அணு அடுக்கு சீர்குலைந்து சில பல நோய்கள் எல்லாம் உடல்ல இருக்கும். அதெல்லாம் மாற்றி அமைத்து நல்ல முறையில வர வேண்டுமானால் அதற்கு தக்க ஒழுங்கான முறையில ஒரு உடல் இயக்கம் வேணும். அதுதான் எக்ஸசைசஸ், பிசிக்கல் எக்ஸசைசஸ் ஒழுங்கான முறையில் இருக்கணும். ஆனா ஆதி காலத்துல ஏதோ 64 வகையான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க ஆசனம்னு பேரால. அவ்வளவு இந்த காலத்துல எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவைப்படாது. அதெல்லாம் பல ஆசனங்கள் தெரபிக் வேல்யூ, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக உள்ள நோய்கள். இப்ப நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து இருக்குதுன்னு சொன்னா நோய் குணமாகிற வரைக்கும் தான் அந்த மருந்து வேணும், அது கூட அளவோட வேணும். நோய் குணமான உடனே நிறுத்தணுமே இல்லையோ, அந்த மாதிரி நிறுத்த வேண்டிய ஆசனங்கள் எல்லாம் பல பழைய காலத்து ஆசனங்கள். உதாரணமாக தலைகீழா நிக்கிறோம்னு வச்சுங்க, the whole weight of the blood of the body resting on the brain. பிரெயின்ல தான் ரெஸ்ட் பண்ணுது. அப்போ அங்க ரத்த ஓட்டம் வேணும்ன்ற அளவுக்கு அந்த இளைய வயதுல இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுல தேவைதான். ஆனால் அந்த நோய் தீர்ந்த பிறகு அப்படியே அரை மணி நேரம் செய்தா என்ன ஆகும், the tubes will expand more and more, more and more. மறுபடியும் அதை சுருங்கிறதுன்றதா கஷ்டம். அதுல பிளட் கிளாட் அது இது இன்னும் எல்லாம் வரணுமே இல்லையா. அதனால இந்த உண்மைகள் எல்லாம் உணர்ந்து கொண்டு உணர்ந்த முறையாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கை விஞ்ஞானம் என்ற துறையில நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில உள்ள பண்பாடு வளர வேண்டும். இவைகளெல்லாம் உடல் நலம் வேணாம், மன வளம் வேணாம். இதுவரைக்கும் செய்த செயல்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் திருத்தி அமைக்கப்பட்டு சரியாக இயங்க செய்யவும் வேண்டும். இவ்வளவுக்கும் ஒரு வழியான முறையான பயிற்சியை தான் யோகம் என்று சொல்லுகிறோம். யோகம் என்றால் உயிருக்கும் உடலுக்கு இடையே உள்ள நட்பை நல்ல முறையிலே வளர்த்துக் கொள்வது, உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள இனிமை சரியாக வைத்துக் கொள்வது, தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கு இடையே உள்ள இனிமையை காப்பது, இயற்கைக்கும் அறிவுக்கும் உள்ள இனிமையை காப்பது. ஆக இந்த 4 வகையிலே இனிமை, மெயின்டைனிங் த ஹார்மனி பிட்வீன் ஆல் த ஃபோர், இதுதான் யோகம் என்று பெயர். இந்த யோகம் மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா? நாம் திசை மாறி போய்கொண்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் அதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியது. ஒரு அன்பர் கேட்டார், எவ்வளவு காலம் தான் இந்த யோகத்தை செய்யறதுன்னுட்டு. இங்க சாப்பாடு எவ்வளவு காலம் வரைக்கும் சாப்பிடுறீங்களோ அது வரைக்கும் செய்தா போதும்னு. அது வரைக்கும் வேணும். எனவே இந்த முறையில உண்மையை உணர்ந்து கொள்ள சத்சங்கங்கள் தேவை. ஒரு நாளைக்கு இந்த அறிவு பெறுவதில் 3 படிகளை சொல்லலாம். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பார்மேஷன். நான் சொன்னதெல்லாம் இப்ப இன்ஃபர்மேஷன் தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த படியை தாண்டி அந்தாண்ட போட்டா 199 போயிடும். சிலருக்கு இங்க கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இந்த பக்கம் போது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனா அதை சிந்திச்சு அனுபவித்து அதுல உள்ள நன்மை தீமை எல்லாம் காண்ற போது ஆமா அவங்க சொன்னது சரிதான், இது என்னென்ன வகையில
என்ற அனுபவத்துல கொண்டு வந்து பார்க்கிற போது, ஒத்து பார்த்து எடுக்கிற போதுதான் கன்ஃபர்மேஷன், அங்கதான் உறுதிப்பாடு ஏற்படுது. அந்த உறுதிப்பாடு ஏற்பட்ட பிறகு கூட அதை செயல்படுத்தலன்னு வச்சுங்க, வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நீங்க அதையே வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது அங்க நிற்கும். அதை செயல்படுத்தின பிறகுதான் டிரான்ஸ்பார்மேஷன், மெட்டமார்போசிஸ் கேரக்டர். தன்னையே மாறும், பர்சனாலிட்டியே அதுக்கு தகுந்தவாறு மாறணும்னா அப்போ இந்த மூன்றுமே வேண்டும் தான். இன்ஃபர்மேஷன் வேண்டும், கன்ஃபர்மேஷன் வேண்டும், டிரான்ஸ்பார்மேஷன் வேண்டும். எனவே அந்த முறையில கேட்டதோடு அல்லாது நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் இந்த உலகத்துல வாழும் காலம் வரையில இனிமையாக வாழ வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், நமக்கு பின்னால குழந்தைகளும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை நம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட பெரியார்களால எத்தனையோ காலமாக உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயம் இங்க ஒப்புவிக்கப்பட்டது. இதை வருங்கால மக்களுக்கு நாம் நல்ல முறையில ஒப்புவிக்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு நான் இருக்கிற வரையே நம்முடைய செயலை திட்டவட்டமாக சீர்திருத்தி திட்டமிட்டு ஒழுங்காக செயலாற்றி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி, அதற்காகவே வளர்ந்த அறிவை அந்த அளவிலே உயர்த்தி கொண்டே போக வேண்டாம். அப்படி உயர்த்தி கொண்டு போகவில்லை, இறை உணர்வும் அற உணர்வுல அதை இணைக்கவில்லை என்றால் அது திசை மாறக்கூடிய அறிவுதான். எந்த பொருள் மீது வைத்தாலும் அதல்ல அதுக்கு தேவை, அதுக்குமே அது என்ன, அதுல திருப்தி ஏற்படுறதில்லை. அதனால இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், பொருளா புகழா அதிகாரமா புலனின்பமா என்ன, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று எண்ணுகிறதெல்லாம் என்ன, இதெல்லாம் அதுக்கு தேவை. அதுக்கு தேவை அறிவு. அறிவை அறிய வேண்டாம். அந்த அறிவாக இருக்கக்கூடிய பூர்ண பொருளாக உள்ள இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வ நிலையை உணர வேண்டாம். அதற்காகவே எடுத்தது மனித பிறவி. அந்த மனித பிறவியில அடங்கியதான் இந்த பேரறிவு. அந்த பேரறிவின் நிலையை பூரணமாக அனுபவிப்பதற்கு ஒத்த காலம் இது, வேண்டிய வாய்ப்புடைய காலம் இது என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் நம்மாலான சேவையை தொண்டினை ஆற்றுவோம் என்று கூறி உரை முடிக்கிறேன். வாழ்க வளம்.